இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியாகிய உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரராய் இருக்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆகவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் மகிமை உள்ளவருமாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபாசனபதியே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் நாயகரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா மகிமையையும் கிருபையையும் தயவையும் எங்களுக்கு காண்பிக்கிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது அன்பு வைத்து இரக்கம் வைத்து எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நடத்தி வருகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களின் தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் ராஜாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். போதுமானவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவங்களின் ராஜாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் ராஜாவே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகா இரக்கமுள்ளவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறவரே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தயாபரரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், வல்லவர், இரக்கமுள்ளவர், தயை உள்ளவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். எங்கள் மீது அன்பு வைத்து எங்களை ஆட்கொண்டு எங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து இருக்க இடம் தந்து உம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபாசனபதியே, உம்முடைய இரக்கத்தை நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற உம்முடைய அநாதி சிநேகத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அநாதி தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீதிபரராகிய எங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையில் இரக்கமும் தயவும் உள்ளவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தயாபரராகி எங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீதிபரராகி எங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிறவரே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்கிற கர்த்தர், எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற கர்த்தர் நீராயிருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தேவன் பாராட்டி வருகிற எல்லா கிருபைகளை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு செய்து வருகிற சகல நன்மைகளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவிக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் பேசுகின்ற அடியேனுக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையிலே உங்களை பார்ப்பது, உங்களோடு தொடர்பு கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே உங்களை வணங்கி வாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் மீது ஒவ்வொரு நாளும் புதிதாக, போதுமானதாக, தயவுள்ளதாக இருப்பதற்காக நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நேற்றைய பகுதியினுடைய தொடர்ச்சியை நாம் சிந்திக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா பெண்ணை பார்த்து சொன்னார், ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு என்று. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அநேக காரியங்களை நாம் சிந்தித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே 3வது அதிகாரம் அதிலே 14வது வசனத்தின் அடிப்படையிலே நாம் சிந்தித்தோம். ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம் என்று நாம் பார்த்தோம். ஆரம்பத்திலே என்ற அந்த தலைப்பிலே நாம் சிந்தித்தோம். இன்றைக்கும் அடுத்த பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம். இன்றைக்கு நாம் சிந்திக்கிற தலைப்பினுடைய பெயர் முடிவு பரியந்தம். அதான் ரொம்ப முக்கியம். முடிவு பரியந்தம் நாம் நம்முடைய நம்பிக்கையில எப்பொழுதும் இருக்கணும். இது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு காணாமல் போகிறது அல்ல, முடிவு பரியந்தம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும் என்று சொல்லுகிறார். எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காதபடி, நாம் கொண்டிருக்கிற அனந்த பாக்கியமாகிய நம்பிக்கையை விட்டு நாம் பின்வாங்காதபடி முடிவு பரியந்தம் நாம் பற்றி கொண்டிருப்பது நமக்கு மிக மிக அவசியமான ஒன்று. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் முடிவு பரியந்தம் அவரை பற்றி கொண்டிருக்க வேதம் நம்மை அழைக்கிறது. கொஞ்ச காலத்திலே அவரை விட்டு விலகி போவதல்ல, முடிவு பரியந்தம் நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருப்பது மிகவும் ஆசீர்வாதமான ஒன்று. ஆகவே எல்லாத்துக்கும் துவக்கம் ஒன்று இருந்தால் முடிவு ஒன்று இருக்கும். சோதனைக்கு கூட துவக்கம் ஒன்று இருக்கும், ஆனால் அதற்கு முடிவு ஒன்று இருக்கும். எந்த ஒரு காரியத்துக்கும் சில காரியங்கள் துவக்கத்தில பயங்கரமா தெரியும், முடிவில் அது சப்புன்னு போயிடும். பைபிள் அழகா சொல்லுது, சண்டையின் ஆரம்பம் முடிவிலே அது ஒரு நன்மையும் பெறாது என்று. சிலர் பாருங்க, மரிக்கிற வரைக்கும், ஜீவன் போற வரைக்கும் பகையோடு தான் இருப்பாங்க, விரோதத்தோடு தான் இருப்பாங்க, கலக்கத்தோடு தான் இருப்பாங்க. ஆனா நம்முடைய தேவன் யார் என்றால், முடிவு பரியந்தம் நம்மளோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் எடுத்தவங்க யாருன்னா வாசிங்க.
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென் என்றால் அப்படியே ஆகட்டும், அந்தபடியே நடக்கட்டும் என்பது பொருள். முடிக்கும் போது மத்தேயு இதுல ஆமேன் என்று சொல்லுகிறார். எதையெல்லாம் அவர் ஆமேன் என்று சொல்லுகிறார்? சீசர்களை பார்த்து புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொன்ன யாவை. இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்போது அவர் உயிர்த்தெழுந்து 40 நாள்ல 500 பேருக்கு மேலாக காட்சி கொடுத்து ஒலிவ மலையில போய் 11 வரையும், ஒருவன் திருடனாய் மாறிவிட்டான், 4 கொண்டு செத்து விட்டான், யூதாஸ் காரியர், 11 வரையும் அழைத்து அவர்களுக்கு எல்லாவற்றையும் காண்பித்து வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட அந்த வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அங்கே நடக்கிற ஒரு முக்கியமான சம்பவத்தை மத்தேயு எழுதல. ஆனால் லூக்கா அப்போஸ்தல நடபடிகளை எழுதுகிறார். லூக்கா வாசிய டாக்டர், அவர் ஒரு மருத்துவர். அவரு என்ன எழுதுறார் பாருங்க. 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தல நடபடிகள் 1ஆம் அதிகாரத்துல 9-10 வாசிக்கிறேன். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் ஏதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று அவர்கள் அருகிலே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். என்ன அருமையான வார்த்தை பாரு. அங்க நடந்ததை அழகா இங்க லூக்கா அப்போஸ்தல நடபடிகள்ல எழுதுகிறார். அப்படி என்றால் அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். இந்த அதிகாரத்துல நீங்க படிக்க முடியும். பிதாவின் வாக்குத்தத்தம் பெற எருசலேமில காத்திருங்கள் என்றும் சொல்லுகிறார். எல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு. யார் அவங்க? இயேசுவை கொலை செய்தவர்கள். யார் அவங்க? இயேசுவை புறக்கணித்தவர்கள். எல்லாருக்கும் அது தெரியும்படிக்கு சொன்ன யாவற்றையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். எதுவரைக்கும் இருப்பாரா? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். சகல நாட்களில், அதை அடிக்கோடிட்டுக் கொள்ளணும்.
ஒவ்வொரு நாளும் இதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், இன்று நம்ம புதன்கிழமை சொல்லுகிறோம். செவ்வாய்க்கிழமை இரவு 12 மணி முடிந்து மறுநாள் தொடங்குகிறது என்றால் 24வது நாள் முடிந்து 25வது நாள் தொடக்கம், அதாவது 24.0 அப்புறம் வினாடி, அதாவது நொடி, ஒரு நொடி தொடங்கும் போதே இந்த 25ஆம் தேதி உங்களுக்காக எனக்காக கவலைப்படுமா? நம்ம கவலைப்படக்கூடாதான். அப்ப எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. சதா எல்லா நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எதுவரைக்கும்? உலகத்தின் முடிவு பரியந்தம். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? உலகம் அழிகிற நாள் வரைக்கும் நாம இருப்போம் அர்த்தம். எப்படி இருப்போம்? கிறிஸ்துவுக்குள் நாம் மரித்தால் அடக்கம் பண்ணப்படுவோம் என்பது நம்முடைய எண்ணம். ஆனால் நாம் விதைக்கப்படுகிறோம். நம்முடைய ஜீவன் போன பிறகு இந்த சரீரம் விதைக்கப்படுகிறது. இந்த சரீரம் விதைக்கப்பட்டாலும் எப்படி ஒரு விதையானது மண்ணிலே செத்து மறுபடியும் முளைக்கிறதோ, அதுபோல இயேசு கிறிஸ்து 2வது முறை வரும்போது நாம் எழுந்திருந்து அவரை தரிசிக்கும்படி மறுரூபமாகும். பின்பு உயிரோடு இருக்கிற நாம், ஒரு கால் நாம் மரிக்கவில்லை, இயேசு கிறிஸ்து வந்து விட்டார் என்றால், உயிரோடு இருக்கிற நாம் ஒரு நொடி பொழுதில், ஒரு இமை பொழுதில் கண்ணை சிமிட்டி திறக்கிற நேரத்தில் நம்ம எல்லாருடைய சாயல் மாறி, யாருடைய சாயலாய் மாறிடும்? இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அவருடைய சாயலாய் மாறி. எந்த அருமையான ஒரு தேவன் பாருங்க. எந்த சாயலாக, எந்த ரூபத்தின்படி ஆதாமை படைத்தாரோ, பாவம் செய்வதற்கு ஆதாமுக்கு இருந்த சாயல் வேற, ரூபம் வேற. பாவம் செய்த பிறகு அவன் ரூபம் மாறிவிடுகிறது, அவன் சாயல் மாறிவிடுகிறது. அப்படி மாறுமா பாஸ்டர்? எஸ். ஆபேலை கொல்லுவதற்கு முன்பாக ஆபேலின் காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்த போது, காயினின் காணிக்கை நிராகரித்த போது அவன் முகநாடி வேறுபட்டது. எதனால வேறுபட்டது? அவனுக்குள்ள எரிச்சலின் ஆவி வந்தது. ஏவாள் வழியாக பாவம் வந்தது, தேவனுடைய சாயலை இழந்து போய்விட்டு. இப்போ காயின் வழியாக அவனுக்குள்ள வந்த எரிச்சல் முகநாடியை வேறுபடுத்தினர். அப்படி என்றால் தேவ சாயல் போயிடுச்சு, தேவனுடைய ரூபம் போயிடுச்சு. அப்ப நமக்கு இருக்கிற ரூபம் எப்படி? அது டிஃபரெண்டா வந்துடுச்சு. ஆனா சொல்றாங்க ஒரே மனுஷன் மாதிரி உலகத்துல 7 பேர் இருப்பாங்கன்னு. அது உண்மைதான். அன்னைக்கு கூட நம்ம ஸ்டீபன் பிரதருடைய மரணத்தன்றைக்கு அவங்க எதிர் வீட்டுல நாங்க போய் அங்க காத்திருக்கிறோம், ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் உடல் வரும்னு. எதிர் வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்தார், கேட்டை திறந்து. இந்த ஸ்டீபன் எப்படி இருப்பாரோ அப்படியே இருக்கிறார், டிட்டோவா. இவர் கொஞ்சம் மோட்டாவா இருந்தாரு, அவர் கொஞ்சம் லிமிட்டா இருந்தார். அவர் வாகனத்தை எடுத்துக்கொண்டு அவர் மனைவியை கூட்டிக் கொண்டு போனார்.
எப்போ நான் அவரை பார்த்ததில்லை, புதுசா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படி பலர் சொல்றாங்க. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? எபிரேயர் 3:14 படி முடிவு பரியந்தம் நம்பிக்கை வைக்கணும். அதுதான் வேதம் அழகாய் சொல்லுகிறது. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். அது வரும் நாட்கள்ல நமக்கு என்ன மாதிரி பங்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ அந்த முடிவு பரியந்தம் ரொம்ப முக்கியம். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் என்றால், அதே எபிரேயர் 3 6வது வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான, அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவர், வீட்டிற்கு கீழானவர் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற எல்லா தூதர்களுக்கும் மேற்பட்டவர். கேராபீன்கள் சேராபீன்கள் என்று சொல்லப்படுகிற எல்லாருக்கும் மேற்பட்டவர். அவர் வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில், இதுதான் முக்கியம். முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். நாமே இயேசு கிறிஸ்துவினுடைய வீடாயிருப்போம். அங்கு நம்ம ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையிலே முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் கிறிஸ்துவினிடத்திலே பங்குள்ளவர்களாயிருப்போம். எங்க நாமே அவருடைய வீடாயிருப்போம். எதெல்லாம் சொல்றாரு பாருங்க. நம்பிக்கையினாலே உண்டாக தைரியம். நமது தைரியம் எப்படி இருக்கணும்? நம்பிக்கையினாலே இருக்கு. யாரை பற்றிய நம்பிக்கை? எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்து ஒரு ஸ்தலத்தை பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி திரும்பவும் வந்து நம்மை அழைத்து கொண்டு போகிற அவர் மேல அந்த காரியங்களை பற்றிய நம்பிக்கையில உண்டாக வேண்டியது தைரியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு தைரியம் இல்லை. சில வருஷங்களுக்கு முன்பு ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன், ஒரு புஸ்தகம் படிச்சேன். அதுல சோவியத் யூனியன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரஷ்யா, அது பெரிய யூனியன், 13 நாடுகளும் ஒன்றாய் சேர்ந்த பெரிய யூனியன். யூனியன் என்றால் சேர்ந்ததுன்னு அர்த்தம், ஒன்றுபட்ட. அந்த ரஷ்யா நோ காட் என்ற பெயர்ல கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி ஊழியக்காரர்களை சிறையில அடைத்து மறுதலிக்க வைப்பான். ரிச்சர்ட் உம்பிராண்ட் என்று சொல்லுடைய புஸ்தகம் பைபிள் சொசைட்டில கிடைக்கும். நம்ம தாம்பரத்துல எப்சிபாவில கிடைக்கும். இந்த மிஷனரி ஸ்டோரிகளை நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த புக் ஸ்டாலுக்கு போய் புத்தகத்தை வாங்குங்க, மிஷனரி புத்தகங்களை வாங்கி படிங்க. அந்த ரிச்சர்ட் உம்பிராண்ட்
2க்கு 4 2க்கு 2 பெட்டியில அவரை உள்ள அடக்கி வச்சிருந்தார். அதற்கு முன்பாக 18 இடங்கள்ல அவரை சுட்டி இருக்கிறாங்க. அப்படியும் சாகல, அவரை உள்ள போட்டு அடக்கி வச்சுட்டாங்க. அவரு சில ஆண்டுகளுக்கு, நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல சென்னை மெரினா பீச்சுக்கு வந்திருந்தார். அப்படியே கூணான சர்ரத்தோடு தான் வந்திருந்தேன். அதே போலதான் அங்க நடந்தது. அங்கே ஒரு இளம் பெண், 8 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறு பெண், அந்த பெண்ணுடைய அப்பாவை மறுதலிக்க சொல்றாங்க. பிள்ளைங்களுக்காக அவர் மறுதளிச்சிடுறாரு. அவரை உயிரோட வெளில சுட்டு கொண்டுட்டாங்க. ஏன்னா மறுதளிச்சுட்டவன் உயிரோடு இருந்தான்னா அறிக்கை பண்ணி ஆண்டோட ஒப்புரவு ஆயிடுவான்னு அவங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி அவன் மனைவியை கொன்னுடுறாங்க. இவளோடு உடன் பிறந்த 4 பேரையும் கொன்னுடுறாங்க. இவதான் கடைசி பிள்ளை, 8 வயசு. அப்படின்னா நம்ம ஜெரோலின் வயசுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைய பைபிள ஒரு இடத்துல வச்சுட்டு, இந்த பைபிள் மேல வர்றவங்க போறவங்க எல்லாம் காரி உமிழ்றாங்க. நோ காட், ஜீசஸ் இஸ் நாட் சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு மறுதளிச்சுட்டு இந்த பைபிள துப்புறாங்க. ஒரு ஆளு 2 ஆளு கிடையாதுங்க, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்க அந்த பைபிள் மேல துப்புறாங்க. எப்படி இருக்கு அந்த பைபிள் பாருங்க. இந்த பிள்ளை மடமடன்னு ஸ்டேஜில் ஏறி அந்த பைபிளை எடுத்து தான் போட்டிருந்த பிராக்ல துப்பனை எச்சையெல்லாம் தொடச்சிட்டு மார்போடு அணைச்சுக்கிட்டு ஜீசஸ் இஸ் லார்ட், அந்த சத்தம் தான் இன்னைக்கு நிறைய சபைகளில புல்பிட்ல போட்டிருப்பாங்க. ஜீசஸ் இஸ் லார்ட், இயேசுவே கிறிஸ்து. அப்படி சொல்லிட்டு அத பைபிள்ல முத்தமிடும் போது, முத்தமிட்டால் சுற்றுப்புறத்தில் இருந்தும் அவளுடைய சரீரத்தில குண்டுகள் தொலைத்தது. அந்த குண்டுகள் தொலைத்த அந்த சத்தத்தை பொருட்படுத்தாமல் கீழே விழுந்து விட்டு அவள் மறுபடியும் சுதாரிச்சு எழுந்து முழங்கால் படியிட்டு, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று உயிர் விட்டான். அதுல ஏறி இருந்தாங்க. அப்படி அவள் உயிர் விடுகிற நேரத்துல அங்க இருந்த ஒரு சகோதரி தான் பெற்ற பிள்ளைக்கு கார்பச்சேவ் என்று பெயர் வச்சான். அப்படி என்றால் ஜனங்களை இக்கட்டிலிருந்து விடுவிப்பார் என்று அர்த்தம். படிச்சது நான். பிறகு அந்த அம்மா அவனை வளர்த்து இந்த சோவியத் யூனியனை உடைக்கிறதற்கு அவரை அதிபராக வருவதற்கு வழிவகை செய்கிறான். அவர் அதிபராக வந்தவுடனே முதலாவது வேதத்தை குறித்து பேசுகிறார். இன்றைக்கு அவர் இல்லை, மரித்து விட்டார். அவருக்கு அடுத்தபடியாக புட்டின் என்கிறவர் இப்பொழுது பல ஆண்டுகளாக சோவியத் ரஷ்யாவுடைய அதிபராக இருக்கிறார். அப்படி தேவன் அந்த இடத்துல மாற்றங்களை ஏற்படுத்தினார். எதுக்கு சொல்ல வரேன்னா,
அந்த பிள்ளை உயிருக்கு பயந்து இயேசு எனக்கு வேண்டாம் என்று சொல்லல். ஸ்டேஜில் ஏறி எல்லாரும் துப்பின அந்த வேதாகமத்தை தன்னுடைய பிராக்ல துடைத்து அதை முத்தமிட்டு அணைத்துக் கொண்ட போது அவருடைய உடம்பை குண்டுகள் துளைத்தது. கொஞ்சம் நாம சிந்திக்கலாம். ஒரு சின்ன கீறல் பட்டாவே வலி தாங்க முடியாத நாம், ஒரு முள்ளு குத்தனாவே வலி தாங்க முடியாத நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பிள்ளை தன் ஜீவன் போகும்போது கூட இந்த பாவிகள் துரோகிகள் என்றெல்லாம் பேசாம, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார். அதை நீங்க சொல்லி பாருங்களேன். நான் நிறைய முறை சொல்றது உண்டு. எனக்கு தீமை செய்யறவங்களை பார்த்து நீ நல்லா இருக்க மாட்ட, நீ அழிஞ்சிருவ, நாசமா போவ, அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஆண்டவரே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். இந்த வார்த்தை சின்ன வார்த்தை கிடையாதுங்க. இது ஒரு நெருப்பு. பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. இட் இஸ் எ ஃபயர். இது ஒரு பெரிய நெருப்பு, பிக் ஃபயர். பேக் ஃபயர் கிடையாது. நிறைய நேரங்கள்ல நம்ம எதிர்க்கிறவங்க பகைக்கிறவங்க பேக் ஃபயர் ஆயிடுவாங்க. நம்முடைய நன்மைகளை அவங்க தடுத்துட்டாங்க நம்ம சொல்றது இல்லை, அவங்க பேக் ஃபயர் ஆயிடுவாங்க. ஆனா நமக்குள்ள இருக்கிற இந்த ஃபயர், ஃபெய்த் என்கிற ஃபயர், பிலீஃப் என்கிற ஃபயர், ஜீசஸ் இஸ் லார்ட் என்று நாம் கன்ஃபஸ் பண்ணுகிற, அறிக்கை செய்கிற இந்த நெருப்பு சாதாரணமானது கிடையாது. ஒரு சிறிய நெருப்பு ஒரு காட்டையே கொளுத்துமா. சிறிய நெருப்பு ஒரு வீட்டையே கொளுத்துமா. உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசம், இட் இஸ் எ கிரேட் ஃபயர். ஏதோ நம்ம வந்துக்கிறோம், சர்ச்சுக்கு போறோம், 4ல் 1 நடுவுல நானும் போறேன், 10ல் 1 11 போறேன், இப்படி எல்லாம் நினைக்கிறது அறிவின் அறியாமை. நான் சொல்லட்டேங்களா? சின்ன காரியத்துக்காக இயேசுவை நம்புகிறாயோ, பெரிய காரியத்துக்காக இயேசுவை நம்புகிறாயோ எனக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து என்கிற இந்த ஆண்டவரை இந்த 4 நாள் அறிக்கை செய்கிற நமக்குள்ள இருக்கிறது பெரிய நெருப்பு. அந்த நெருப்பு நமக்குள்ள இருந்தா நமக்கு வராது வெறுப்பு. இந்த நெருப்பு நமக்குள்ள இருந்தா வேகாது சாத்தானுடைய பருப்பு. இந்த நெருப்பு நமக்குள்ள இருந்தா எங்கேயோ நம்முடைய வாய் சொல்லாத மறுப்பு. இந்த இயேசு கிறிஸ்து என்கிற நெருப்பு நமக்குள்ள இருந்தா, பிரியமானவர்களே, அது நம்மை சாதாரணமானவர்களாக அல்ல, அசாதாரணமானவர்களாக மாற்றிவிடும். அச்சிவர்ஷமாக நம்மை மாற்றிவிடும். விளையாட்டிலே சாதனை படைக்கிறார்கள், எல்லாற்றிலேயும் சாதனை படைக்கிறார்கள். கிறிஸ்துவுக்காக சாதனை படைப்பதற்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறது நெருப்பு. அது மேல நமக்கு ஒரு நாள் வரக்கூடாது வெறுப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே
முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருக்கு நாமும் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையிலே முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவராக உண்மை உள்ளவராக என்ன பண்ணாராம்? குமாரனாக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குமாரனாக இருந்த இயேசு கிறிஸ்து நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியம். நமக்கு நம்பிக்கையிலே தைரியம் தான் வரணும், பயம் வரக்கூடாது. சரியான நம்பிக்கை நமக்குள்ள இருந்தா பயம் வராது. பயம் வேதனை உள்ளது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே படிக்கலாம். ஆண்டவர் மேல ஒரு பூரண அன்பு நமக்கு இருக்கு. பாருங்க, அடுத்து நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டல். சிலர் பெருமையா பீத்திக்குவாங்க. நிறைய கல்யாணம் ஆகி வர்ற அந்த பெண்கள் சொல்றத நான் கேட்டிருக்கிறேன். நாங்க யார் தெரியுமா பாஸ்டர், எங்க அப்பா யார் தெரியுமா பாஸ்டர், எங்க அம்மா யார் தெரியுமா பாஸ்டர், எங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் யார் தெரியுமா பாஸ்டர், இவர்கிட்ட வந்து மாட்டிக்கின்னு பாஸ்டர். அங்க போய் கேட்டாதான் தெரியும், அண்ணன் பொண்டாட்டியை கேட்டாதான் தெரியும் அவங்க யாரு. பெருமை பீத்தலன்னா அப்படி பீத்தல் இருக்கும். நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? இப்பயும் இல்ல. மேன்மை பாராட்டல் கிறிஸ்துவின் மேலே இல்லை, மனுஷனை மேன்மை பாராட்டு, நம்முடைய காலங்களை மேன்மை பாராட்டு. அப்போ நம்பிக்கையினாலே கிறிஸ்துவை மேன்மை பாராட்டவே, அடுத்து அதை பற்றி கொள்ள வேண்டும். நம்ம எதை மேன்மையாய் பாராட்டுகிறோம்? இயேசுவை தவிர நமக்கு முன்னால் இருக்கிற எல்லாம் மேன்மையானது ஒண்ணு கூட இல்லை. ஒரு பக்தன் பாடி இருக்கிறார், இயேசு என் கண்மலை, மற்ற எல்லாம் மண் தரை. இயேசுவே என் கண்மலை, மற்றதெல்லாம் தரை, மண் தரை. எல்லாமே நம்ம உடுத்துற உடையா இருக்கட்டும், நம்ம அணிகலங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கேரண்டி கொடுக்கறான். நம்ம உசுருக்கு யாராவது கேரண்டி கொடுக்கறாங்களா? நம்ம உசுருக்கு கேரண்டி இயேசு கிறிஸ்து தான். நம்ம உசுருக்கு வாரண்டியும் இயேசு கிறிஸ்து தான். ஆகவே இந்த காலை வேளையில கிறிஸ்துவின் வீடாக நாம் இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். முடிவு பரியந்தம் நம்மை ஆண்டவரை பற்றி கொள்ளணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல்ல சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன், முடிவு பரியந்தம் சொன்னார். இரண்டாவது, கிறிஸ்து தேவனுடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாய் இருந்தோம், முடிவு பரியந்தம் நம்பிக்கை உள்ளவராய் இருந்தோம். மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன், ஜெபிக்கலாம். எபிரேயர்லேயே 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி, உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறேன். அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கு.
அப்போ ஜாக்கிரதை காண்பிக்கிறது என்ன பாருங்க, 10வது வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் ஒரு சகோதரி, நானு முன்ன நம்ம சனிக்கிழமை ஜெபம் நடத்துவோம், 2வது சனிக்கிழமை அன்னைக்கு சாப்பாட்டுக்கு கொண்டு வந்து அவங்க காணிக்க கொடுத்தாங்க. அன்னைக்கு கொடுத்த அந்த 1000 ரூபாய் பெரிய காசு தான். வருவாங்க, ஒரு 25-30 பேர் வருவாங்க, வெளியூர்ல இருந்தெல்லாம் வருவாங்க. சாப்பாடு போட்டோம். சாப்பாடு யார் வீட்டுக்கு நான் கொடுத்து அனுப்புறது இல்லை, மிச்சமாயிட்டா எடுத்துன்னு போவாங்க. நான் யாரும் எடுத்துன்னு போங்க கொண்டு போங்கன்னு சொல்றது இல்லை. சில நேரத்துல பரிசுத்தவாட்டிகள் பாஸ்டர் வீட்டுல இருக்கிற பாத்திரங்கள்ல சாப்பாடு போட்டு கொண்டு போவாங்க. அந்த பாத்திரம் கண்ணுக்கு அழகா இருந்தா அப்படியே வச்சுக்குவாங்க. அப்படி நிறைய பாத்திரம் எங்க வீட்டுக்கு திரும்பி வந்ததில்லை. நாங்களும் சில நேரத்துல கேட்டு விட்டுருவாங்க எங்க பாஸ்டர்மா, நான் கேட்கவே மாட்டேன். அன்னைக்கு இந்த சகோதரி, பாஸ்டர் என் பிள்ளைங்களுக்குன்னு ஒரு புடி சாப்பாடு கூட போட்டு அனுப்பல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி, ஏதோ ஒரு முறை சொல்லிட்டாங்க பரவாயில்ல, 2 முறை சொல்லிட்டாங்க பரவாயில்ல, அவங்க இருக்கிற தெருவுல எல்லாம் சொல்லிட்டாங்க. உடனே ஆண்டவர் கிருபையினால ஒரு அற்புதம் நடந்து ஒரு 1000 ரூபாய் என் கையில வந்தது. அது அப்படியே நம்ம கூட இருந்த மாதரிசி சிஸ்டர் கிட்ட கவர்ல போட்டு இந்த காசை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துருங்க சிஸ்டர்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவங்களும் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. நம்ம வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாது. இங்க அழகா சொல்றார் பாருங்க, உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் நமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. என்ற நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். இதுதான் அந்த வசனத்தினுடைய முடிவு. 11வது வசனம் பாருங்க, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து பின்பற்றணும். அசதியாயிருக்கக்கூடாது. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். 13 அழகா சொல்லி 13-14 சொல்லி முடிக்கிறார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேர்ல தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். கர்த்தரை விட பெரியவர் யாரும் இல்லை. ஆகவே கர்த்தருடைய நாமத்திலே ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், நமக்கும் வாக்கு பண்ணி இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆகவே நாமும் நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி முடிவு பரியந்தம் ஜாக்கிரதையாக ஊழியத்தை தாங்குவோம். ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். ஊழியக்காரர்களுக்கு செய்கிற
எந்த ஒரு சின்ன காரியத்தையும் மறந்து விடுகிறதற்கு கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் போதுமானவர். ஆகவே நாம் அசதியாக இல்லாம வாக்குத்தத்தங்களை பெற்று கர்த்தரிடத்திலே பூர்ண நிச்சயமுடையவர்களாய் முடிவு பரியந்தம் ஜாக்கிரதை காண்பித்து ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள், யாக்கோபின் ஆசீர்வாதங்கள், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு அருள் புரிவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.